வணக்கம். தஞ்சாவூரில் திருவையாறை சுற்றி சப்தஸ்தான தலங்கள் என்று போற்றப்படும் 7 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருப்பது போல் சப்தமங்கை தலங்கள் என்று போற்றப்படும் சக்தி வழிபட்ட 7 தொன்மையான சிவாலயங்களும் அமைந்துள்ளது. அத்தகைய 7 தலங்களில் சக்தியின் அம்சமான ஸ்ரீ வராகியம்மன் வழிபட்ட தலமாக அறியப்படும் பசுமங்கை என்று போற்றப்படும் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவிலிதாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம். கோச்சங்கச்சோழ மன்னனால் கட்டப்பட்ட இத்தலம் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இறைவனை மனதில் நினைந்து கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கோபுர வாயிலின் இடதுபுற சுவற்றில் ஸ்ரீ கண்ணப்ப நாயனார் தன் கண்ணையே எடுத்து சிவனுக்கு அர்ப்பணித்த வரலாற்றை விளக்கும் சிற்பம் காணப்படுகிறது. தொடர்ந்து சென்றால் ஈசன் சன்னதியை பார்த்தபடி நந்தியம்பெருமான் அருள்பாலிக்கின்றார். ஹர ஹர மஹதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவா. நந்தியம்பெருமானை வணங்கி ஈசனை தரிசிக்க நினைத்த பொழுது ஈசன் சன்னதியின் கதவு மூடப்பட்டிருந்தது. ஈசனை தரிசனம் காண முடியவில்லையே என்ற எண்ணம் மனதில் எழுந்தாலும் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து பிரகாரத்தில் அருள் புரியும் இறைமூர்த்தங்களை தரிசனம் காண்போம் என்று கோவில் பிரகாரத்தை வலம் வந்தோம். திருநெரு பூசி நினைத்திடுமே, தினமும் என் மனம் உனை தேடுமே. இருள் சூழ்ந்த பாதை வந்தாலுமே இமயம் போல் நீயே துணை நிற்பாயே. ஹர ஹர மஹதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவா. நாங்கள் சனி பிரதோஷம் அன்று காலையில் இத்திருக்கோவிலை தரிசனம் காண சென்றிருந்தோம். பிரதோஷ நாளாக இருந்தாலும் எங்களைத் தவிர கோவிலில் யாரும் இல்லை. மாலையில் பிரதோஷ வேளையில் பக்தர்கள் வரக்கூடும் என்று நினைக்கின்றோம். பிறவி கடலை கடந்திடவே பெருமானே உன்னை பட்டிடுவே. ஹர ஹர மஹதேவா. அப்படி வலம் வரும் பொழுது அம்மன் சன்னதியில் அர்ச்சகர் பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்த பொழுது மனம் மகிழ்வுற்றது. ஆம், அம்மனை மனம் குளிர தரிசனம் கண்டு அதன் பிறகு அர்ச்சகர் வந்து ஈசன் சன்னதியை திறந்து ஈசனையும் தரிசனம் காணும் பேறு பெற்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவ சிவ ஷண்முகநாதா, சிவ சிவ ஹர ஹர ஷண்முகநாதா, ஹர சிவ சிவ ஹர ஷண்முகநாதா, சிவ ஹர ஹர சிவ ஷண்முகநாதா, ஹர ஹர சிவ சிவ ஷண்முகநாதா, சிவ சிவ ஹர ஹர ஷண்முகநாதா, ஹர சிவ சிவ ஹர ஷண்முகநாதா, சிவ ஹர ஹர சிவ ஷண்முகநாதா. பொதுவாக கிராமத்தில் அமைந்துள்ள தொன்மையான பல ஆலயங்களுக்கு தரிசனம் காண சென்றிருந்த பொழுது அங்கெல்லாம் பெரும்பாலும் அர்ச்சகர் இருப்பதில்லை. ஆம், ஒரே அர்ச்சகர் பல திருக்கோவில்களுக்கு சென்று பூஜை செய்யும் நிலை இருப்பதாலும் பல கோவில்களில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுவதாலும் காலை அல்லது மாலையில்
அர்ச்சகர் வந்து பூஜை முடித்துவிட்டு சில நிமிடங்களில் சென்றுவிடும் ஓர் நிலை இருக்கிறது. அதனால் அத்தகைய திருக்கோவில்களுக்கு சென்றிருந்த பொழுது அந்த கோவிலின் மெய்க்காப்பாளரை தொடர்பு கொண்டோ அல்லது அந்த கிராமத்தில் உள்ளோர் உதவியுடன் தான் அத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் இறைவன் தரிசனம் நாங்கள் காண முடிந்தது. இதில் பல திருக்கோவில்களுக்கு முறையாக பூஜைகள் நடைபெறவும் திருவிழாக்கள் நடைபெறவும் மன்னர்களும் பக்தர்களும் நன்கொடையாளர்களும் எழுதி வைத்த ஏராளமான நிலபுலன்களும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் அந்த நிலங்களும் கோவிலுக்குரிய சொத்துக்களும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாலும் கோவிலுக்கு வரும் வருமானங்களும் பல இதர வழிகளில் செலவிடப்படுகிறதே தவிர கோவிலில் முறையாக பூஜை நடைபெறுவதற்கோ அல்லது கோவில் திருவிழாவிற்கோ செலவிடப்படுவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் பல திருக்கோவில்களில் பக்தர்களின் முயற்சியாலும் உபயதாரர்களின் அருட்கொடையாலுமே இன்று திருவிழாக்களும் குடமுழுக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவன் அருளால் இந்த நிலைமை படிப்படியாக சீரடையும் என்று நம்புவோம். அதற்கும் அவரையே வேண்டுவோம். இருந்தபோதிலும் இத்திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று கோவில் நல்ல முறையில் காட்சியளித்ததை பார்த்தபொழுது மனதிற்கு நிறைவாக இருந்தது. இத்திருக்கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஆலந்துறையார் கோவில் என்று அழைக்கப்படும் பசுபதி கோவிலும் அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் கேட்டை நட்சத்திர தலமாக போற்றப்படும் பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். தொன்மையான ஆலயங்களின் வரலாறு மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான காணொளிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம். உங்களுக்கு காணொளிகள் பிடித்திருந்தால் நமது சேனல் பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஹர